சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. இவ்வளோ நேரம் ஹூம் பார்த்துருக்கோம். இப்போ என்ன போகிறோம்னா விச் தேட்டுக்கு போகிறோம். சரியா? விச் தேட்னா ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைனா, கிளாஸஸ் படித்தாச்சு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் படித்தாச்சு, இல்லை ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ்னு போவோம், டீட்டெயிலாக போவோம். சரியா? அவ்வளோ டீட்டெயிலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக சுருக்கமாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை மட்டும் படிச்சுக்கிறோம். சரியா? விச் எங்கே போடணும், தேட் எங்கே போடணும், அதிகமாக குழப்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தயவு செஞ்சு நெட்டில் தேடாதீங்க. தேடுனா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள் போடுறதுக்கு தேடிக்கோ, ஆனால் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த டாபிக் மட்டும் டீட்டெயிலுக்குள்ளே போனால் அடி ஆழத்தில் தோண்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ சிம்பிளாக ஈஸியாக படிக்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ இங்கே the dog dash crossed the road was killed. சரி, finite verb was killed, finite verb. be verb V3 passive voice. crossed finite verb. ரைட்டா? crossed finite verb. சரி, இப்போ இவ்வளவு நேரம் போட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பர்சனை வச்சு தான் போட்டிருப்போம். ஹூமில் போட்டது எல்லாமே நபர்கள், பர்சன்ஸ். சரியா? நபர்களை தான் போட்டிருப்போம். இவ்வளோ நேரம் போட்ட எக்ஸாம்பிளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முந்தின வார்த்தை ரெஃபர் பண்ணுவோம்ல, இதுக்கு முந்தின வார்த்தை இங்கே ஹூமாக விச்சு தேட்டான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த பாய், இந்த பாய்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முந்தின வார்த்தை என்ன இருக்கு? ஒரு பர்சன். பர்சனாக இருந்தால் தான் ஹூவா இல்லை ஹூமா அப்படின்ற கேள்வி. சரியா? பர்சனாக இருக்கணும். பர்சனாக இருந்தால் தான் ஹூ இல்லை ஹூம். இப்போ நம்மளுக்கு பாய் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரெண்டு ஃபைனைட் வேர்பு, த பாய் வாஸ் கில்டு. ரைட்டா? ரெண்டு ஃபைனைட் வேர்பு, இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு வேர்பு. இந்த வேர்புக்கு சப்ஜெக்ட் இல்லை, ஹூ போட்டு முடிச்சிருவோம். சரியா? ஆனால் இங்கே பர்சன் இல்லை. இது இது போன இதில் சொல்லியிருப்பேனான்னு தெரியல, நான் சொல்லினாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஹூ இல்லை ஹூம் பர்சன்ஸை தான் குறிக்கும். பர்சன்ஸ். ஹூ இல்லை ஹூம் பர்சன்ஸ். விச்சுங்கிறது திங்ஸ் இல்லை அனிமல்ஸ். எழுதிடும். ஹூ இல்லை ஹூம் பர்சன்ஸ். இதில் ஹூங்கிறது சப்ஜெக்டிவ் கேஸ், ஹூம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ். விச் அப்படின்னா திங்ஸ் இல்லைன்னா அனிமல்ஸ். இங்கே பாய் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா டாக் இருக்கு. டாக் பர்சன் இல்லையில, பர்சன் இல்லையில என்னது அது? அனிமல். பர்சன் இல்லை, அது என்னது? அனிமல். அனிமல்னா என்ன போட்டுடலாம்? விச் போட்டுடலாம். The dog which crossed the road was killed. சரியா? அப்புறம் இப்போ இங்கே பிரச்சனை, இந்த பாய் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன போடுவேன்? ஹூ. அப்படிதானே? இந்த பாய் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன போடுவோம் அப்படின்னா ஹூ போடுவோம். இந்த டாக்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன போடுவோம்? விச்சு போடுவோம். இப்போ ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்போவும் விச்சு போட்டுக்கிறோம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிவிங் ப்ளஸ் நான் லிவிங் அப்படி வந்துச்சுன்னா கூட என்ன போட்டுக்கலாம்? விச்சு போட்டுக்கலாம். சரியா? சரி, லிவிங் நான் லிவிங்கிட்ட ஹியூமன் நான் ஹியூமன், ஹியூமன் நான் ஹியூமன் வந்தாலும் என்ன போட்டுக்கலாம்? விச்சு. நான் ஹியூமன் இந்த இருக்குல்ல, இந்த அனிமல் நான் ஹியூமன் எது வந்தாலும் கண்டிப்பாக என்ன போடணும்? விச்சு போடணும். இங்கே கூட சேர்ந்து பாயும் வந்திருக்கு, பரவாயில்ல, என்னையே போட்டுக்கோ, விச்சு போட்டு. இங்கே தி டாக் ஒரு அனிமல், விச். இங்கே ரெண்டுமே விச். சரி, இப்போ இங்கே திஸ் இஸ் சப்ஜெக்ட். சரியா? திஸ் இன்னும் பார்க்கல, பின்னாடி பார்ப்போம். ப்ரோனவுன்ஸ் டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்ப்போம். திஸ் இஸ் சப்ஜெக்ட், இஸ் வேர்பு. வேர்பு இங்கே வாஸ் ஸ்டோலன். சரியா? அப்போ இது ஒரு கிளாஸ். திஸ் இஸ் த பர்சன். இங்கே கிளாஸ் புரியுது. இந்த டாக் was killed.
ஒரு கிளாஸ். which crossed the road ஒரு கிளாஸ். the dog was killed ஒரு கிளாஸ். which crossed the road ஒரு கிளாஸ். சரி இங்கே this is the purse. this is the purse. இது ஒரு கிளாஸ். பின்னாடி இருக்கிற வரப்போகிறது ஒரு கிளாஸ். சரி முந்தின வார்த்தை எது? பர்ஸ். பர்ஸ் பர்சன் இல்லைல்ல, நபர் இல்லைல்ல, இப்போ ஹூம் வராது. சரி அடுத்தது அனிமல்ஸ் இல்லை திங்ஸ். அனிமல் இல்லை பொருட்கள், இதுக்கு என்ன போடுவோம்? விச். இது எதுக்குள்ள வரும்? இது ஒரு திங், இது ஒரு பொருள், அப்போ என்ன போடணும்? விச் போடணும். திஸ் இஸ் த பர்ஸ் விச் வாஸ் ஸ்டோலன் பை ஹிம்னு போடணும். ஏன் அப்படின்னா இது ஒரு பொருள் விச், இங்கே ஒரு அனிமல், அதனால விச். இங்கே அனிமல் ப்ளஸ் எதுனாலும், அனிமல் வந்துருச்சுனாலே விச்சு தான். சரியா? அனிமல் வந்துருச்சுனாலே விச். சரி பாய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். த பாய்ன்னு இருந்துச்சுன்னா ஹூ போட்டிருக்கணும். த பாய். ஹூ இல்லை ஹூம் ரெண்டுமே பர்சன்ஸ். விச், திங்ஸ், அனிமல்ஸ். சரி இப்போ தான் டீட்டெயில்குள்ளே போகிறோம். எதுக்கு போகிறோம்னா தேட்டுக்கு போகிறோம். சரியா? இது ஒன்றும் இல்லை, த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் தான் இருக்கிறதுலே முக்கியம். த ப்ளஸ் அட்ஜெக்டிவ். த ப்ளஸ் அட்ஜெக்டிவ். த போட்டு அட்ஜெக்டிவ் இருந்துச்சு. த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் எழுதிக்கலாம். சரியா? த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். த அட்ஜெக்டிவ் நவுன். த வேணால் கூட அழிச்சிடுவோம். த இருக்கும், இருந்தாலும் அழிச்சிடுவோம். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இருக்குது. சரியா? அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படின்னு இருக்கு. இப்படி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இருக்கும்போது தேட்டு போடும். சரியா? தேட் எதுக்கெல்லாம் போட்டோம்னா ஆல் இருந்துச்சுன்னா, நத்திங் இருந்துச்சுன்னா, நன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இது தெளிவாக பார்ப்போம். எதன்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். இது அப்படியே படிச்சுக்கோ. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். முந்தின வார்த்தை அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு தேட்டு போட்டுரும். சரியா? எழுத போகிற வார்த்தையுடைய முந்தின வார்த்தை அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருந்துச்சுன்னா தேட்டு போடணும். சரி இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. த பர்ஸ். இங்கே என்ன இருக்கு? த சேம் பர்ஸ். திருடப்பட்ட அதே பர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த ஆர்டிக்கல் பர்ஸ் நவுன். எப்படிப்பட்ட பர்ஸு? சேம் பர்ஸ். இப்போ சேம்ங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்துட்டா அப்போ இங்கே என்ன போடணும்னா தேட்டு போடணும். இங்கே வெறும் நவுன் விச். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தேட். சரியா? வெறும் நவுனு விச், அட்ஜெக்டிவும் நவுனும் தேட். அவ்வளோதான். அட்ஜெக்டிவும் நவுனும் வந்துடுச்சுன்னா, அட்ஜெக்டிவ் நவுன் வந்துச்சுன்னா வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். தேட். தேட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா பர்சன்ஸுக்கும் வரும், அனிமல்ஸுக்கும் வரும், திங்ஸுக்கும் வரும், எல்லாத்துக்குமே வரும். சரியா? ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அட்ஜெக்டிவும் நவுனும் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு தேட்டு போடணும். முன்னாடி எதுவாக இருந்தாலும் சரி தான். பர்சனாக இருந்தாலும் சரி தான், அனிமலாக இருந்தாலும் சரி தான், திங்காக இருந்தாலும் சரி தான். சரியா? சரி இங்கே பாருங்க. ஐ ஃபவுண்ட், இது verb, சப்ஜெக்ட். மை ஃபாதர் சப்ஜெக்ட், யூஸ்டு verb. ஐ ஃபவுண்ட் டேஷ், சரி ஐ ஃபவுண்ட் த ஓல்டு கார் டேஷ் மை ஃபாதர் யூஸ்டு. சரி காருங்கிறது நவுன். எப்படிப்பட்ட காரு? ஓல்டு கார். எப்படிப்பட்ட கார் அப்படின்னா ஓல்டு கார். சரியா? ஓல்டு கார். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தட். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் யூஸ் பண்ணுறோம். என்ன போடணும்? தட். ஐ ஃபவுண்ட் த ஓல்டு கார் தட் மை ஃபாதர் யூஸ்ட். ஐ ஃபவுண்ட் த ஓல்டு கார் தட் மை ஃபாதர் யூஸ்ட். ஏன் தேட்னா ஓல்டு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். இங்கே அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தேட். இங்கே என்னது? வெறும் நவுனு விச்சு. வெறும் நவுனு விச். சரியா? சரி இப்போ முக்கியமான 2 எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்குது. சச்சின் இஸ்
ஒன் இப்போ இந்த கொஸ்டினில் தான் பிரச்சனை வரும். சச்சின் இஸ் அப்படிங்கிற கொஸ்டினில் சச்சின் இஸ் ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் டேஷ் பிளேடு கிரிக்கெட். சரி, இந்த ஒன் ஆஃப் தக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடும். சச்சின் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் டேஷ் ஹேஸ் பிளேடு கிரிக்கெட். சரி, இப்போ இங்கே எழுத போகிற வார்த்தை முந்தின வார்த்தை என்னது? ஒரு பர்சன். பர்சன் அப்படின்னா எங்கே போகணும்? ஹூ இல்லை ஹோம் அப்படிங்கிறதுக்கு போகணும். அப்படி தானே? பர்சன் போனா ஹூ இல்லை ஹோமுக்கு போகணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா அட்ஜெக்டிவ். பெஸ்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்? பெஸ்ட் பேட்ஸ்மேன். எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்? பெஸ்ட் பேட்ஸ்மேன். இப்போ இது அட்ஜெக்டிவ், இது நவுன். அட்ஜெக்டிவ் நவுன். அட்ஜெக்டிவ் நவுன் வந்துச்சுனாலே தட். நீங்கள் என்ன போடணும்? தட்டு போடணும். இப்போ இதை சொன்ன உடனே பாதி பேர் யோசிப்பாங்க, சொல்லி பார்த்தா தப்பு மாதிரியே தெரியுது. இது காமன் யூசேஜ் கிடையாது, நான் கிராமட்டிக்கலி கரெக்ட். இது சரியா? காமனாக நம்ம மோஸ்ட்டாக இப்படி சொல்ல மாட்டோம். பேச்சு வழக்கில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வர்ற எல்லாமே கிராமட்டிக்கலாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது. சரியா? இது கிராமட்டிக்கலாக கரெக்ட். கிராமர் வைஸ் பார்க்கும்போது இது கரெக்டு. சச்சின் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தேட்டு போடும். அட்ஜெக்டிவும் நவுனும் வந்துருச்சு தேட். சரியா? தேட் ஹேஸ் பிளேட் கிரிக்கெட். சரி, சச்சின் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் டேஷ் ஹேஸ் பிளேடு கிரிக்கெட். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்னது? பெஸ்ட் பேட்ஸ்மேன் மட்டும் இருக்குது, அங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மென் இருக்குது. பேட்ஸ்மேன் இல்லை, இது பேட்ஸ்மென் ப்ளூரல். இது ப்ளூரல். சரியா? சரி, இது ஒரு நபர், இது ஒரு பர்சன், பர்சனை குறிக்குது. இது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் பர்சன். அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் பர்சன் இல்லை, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். இப்போ என்ன போடணும்? தேட்டு தான் போடணும். சரி, இது தேட்டு போட்டாலும் ஒரு தப்பு இருக்குது. தேட்டு போட்டுருவேன், ஆனால் ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குது? சச்சின் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மென். இந்த தேட்டு தான் என்னது? சப்ஜெக்டு. இந்த ஹேஸ் பிளேடு தான் வேர்பு. அப்படி தானே? இங்கேயும் அதே மாதிரி தானே? ஹேஸ் பிளேடு வேர்பு. தேட்டு தான் என்னது? சப்ஜெக்டு. தேட்டு தான் சப்ஜெக்ட். இந்த தேட் எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம்? பேட்ஸ்மேன் சிங்குலர். பேட்ஸ்மேன் சிங்குலர் ஹேஸ் பிளேடு. பிரச்சனையே இல்லை. இது சிங்குலர் ஹேஸ் பிளேடு. இங்கே பெஸ்ட் பேட்ஸ்மென் ப்ளூரல். இந்த தேட் எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம்? இதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம். ஹூ ஹூம் விச் தட் நாலுமே இந்த இருக்குல்ல பக்கத்தில் இருக்கிற வார்த்தைக்கு பதிலாக தான் எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இங்கே எதுக்கு விச் வாஸ் ஸ்டோலன் எழுதுறேன், விச் வேர் ஸ்டோலன் ஏன் எழுதக்கூடாது? வேர் எழுதுனா ஏன் தப்பு? ஏன்னா இந்த விச் எதை குறிக்குது? பர்ஸை குறிக்குது. இந்த விச் எதை குறிக்குது? பர்ஸை குறிக்குது. சிங்குலராக ப்ளூரலா? சிங்குலர். அப்போ என்னதான் போடணும்? வாஸ் தான் போடணும். சரியா? அதே மாதிரி இங்கே இந்த தேட் எதை குறிக்குது? பேட்ஸ்மேன். அதனால ஹேஸ் பிளேடு. இந்த தேட் எதை குறிக்குது? பெஸ்ட் பேட்ஸ்மென். இந்த தேட் எதை குறிக்குதுன்னா பெஸ்ட் பேட்ஸ்மென்னை குறிக்குது. ப்ளூரல். அப்போ இது வேர்பு, இது சப்ஜெக்டு. இது எதை குறிக்குது? ப்ளூரலை குறிக்குது. அப்போ இதுவும் என்னது தான்? ப்ளூரல். இது ப்ளூரல்னால் என்ன போடணுங்க? ஹாவ் பிளேடு போடணும். இது ப்ளூரல்னா ஹாவ் பிளேடு போடணும். சரியா? இந்த வார்த்தை ப்ளூரலை குறிக்குது. இதுக்குரிய சப்ஜெக்ட் தான் இது. சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பு ப்ளூரல். இது ப்ளூரலாக சிங்குலர்னான்னு எப்படி தெரியும்? இது எதை குறிக்குது? ஒன்றும் இல்லை, முந்தின வார்த்தைன்னு படிச்சுக்கோ இப்போதைக்கு. இதுக்கு முந்தின வார்த்தையே இது குறிக்க போகுது. முந்தின வார்த்தை ப்ளூரல். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இருக்குது, அதனால தேட் எழுதியிருக்கோம். ப்ளூரல். அப்போ இங்கே என்ன போடணும்? ஹாவ் பிளேடு போடணும். சரியா? ஸோ கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பர்சன்ஸ் வந்துச்சுன்னா ஹூ ஹூம், விச்சுனா திங்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும். இந்த மூணுமே அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வச்சு வந்துச்சுன்னா தேட். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அது வச்சு வந்துச்சுன்னா தேட் அப்படிங்கிறத போடணும். சரியா? சரி, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக போடுங்க. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரியா? த ப்ளஸ் அட்ஜெக்டிவ்க்கு பார்த்தாச்சு.
இந்த ஆளுங்கிற வார்த்தையோ இல்லை நத்திங்கிற வார்த்தையோ, இது ரொம்ப ரேர் கேசஸ் தான் இருந்தாலும் படிச்சுக்கிறோம். ஆளுங்கிற வார்த்தையோ இல்லை நத்திங்கிற வார்த்தையோ முன்னாடி இருந்துச்சுன்னா தேட் போடுவோம். அதுக்கு 2 எக்ஸாம்பிள். சரியா? நத்திங் தட் ஹீ செட் வாஸ் குட், இது கரெக்டாக தப்பான்னு பார்க்க போகிறோம். சரியா? கிளாஸ் பிடிப்போமா? வாஸ் verb, செட் verb. அப்போ nothing was good, nothing was good, nothing was போட்டிருக்கோம். கரெக்டாக தப்பா? everyone, everybody, everything, someone, somebody, something, no one, nobody, nothing, anyone, anybody, anything. இது எல்லாத்துக்குமே சிங்குலர் சொல்லி ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, அந்த வரிசையை ஒரு 12 பார்த்துருப்போம். அதில் நத்திங்கும் வந்திருக்கும். வந்தாலே சிங்குலர் வாஸ். சரி, இப்போ இந்த இடத்துல எதுக்கு தேட் போட்டிருக்கோம்னா ப்ரீவியஸ் வேர்டு என்ன இருக்குது? நத்திங் இருக்குது. அதனால் தேட்டுங்கிறத போட்டிருக்கோம். சரியா? தேட்டுங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன், கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. ரைட்டா? கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. இந்த செட்டு வேர்ப், இதுக்குடைய சப்ஜெக்ட் ஹி. சரியா? அப்போ நத்திங் தட் ஹீ செட் வாஸ் குட். சரி, இப்போ இங்கே நத்திங் தட் ஐ கேன் டூ வில் ஹெல்ப் யூ. இப்போ நத்திங் வில் ஹெல்ப் யூ, நத்திங் வில் ஹெல்ப் யூ. வில்லுக்கு பின்னாடி V1 வரணும். அப்போ வில் ஹெல்ப் V1. நத்திங் வில் ஹெல்ப் யூ. சரியா? சரி, ஐ சப்ஜெக்ட், கேன் டூ, கேனுக்கு பின்னாடி V1, டூங்கிறது V1, இது verb, கேன் டூங்கிறது verb. சரியா? ஐ சப்ஜெக்ட், கேன் டூ அப்படிங்கிறது verb. சரி, இதுவும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதுக்கு பின்னாடி V1 வரும். வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் எல்லாத்துக்கு பின்னாடி V1 வரும். டூங்கிறது V1, டென்ஸ் வீடியோவில் இருக்கும். ஹெல்ப்புங்கிறது V1. சரி, இப்போ இங்கே எதுக்கு தேட்டு? முந்தின வார்த்தை நத்திங், அதனால தேட். சரியா? இது எப்படி வந்திருக்கு? கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. ஐ கேன் டூ, சாரி, தேட் ஐ கேன் டூ ஒரு கிளாஸ், நத்திங் வில் ஹெல்ப் யூ ஒரு கிளாஸ். அதில் தேட்டுங்கிறது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனை சேர்த்து எப்போவுமே 2வது கிளாஸுடைய சேர்த்து எப்போவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? அப்படியே பழகிடுவோம். இது கன்ஜங்ஷன் தான். ஐ கேன் டூ மட்டும் தான் கிளாஸு. சொல்லும்போது சேர்த்து சொல்லிக்கிறோம். தேட் ஐ கேன் டூ ஒன்று, நத்திங் வில் ஹெல்ப் யூ ஒன்று. இது முக்கியமானது. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ட்டு அர்த்தம். சரி, இது எப்படி பிடிக்கணும்? எப்படி பிடிக்கணும்? ஆல் கிளிட்டர்ஸ், ஆக்சுவலாக இது என்னதுன்னா ஆல் கிளிட்டர்ஸ், ஆல் இஸ் நாட் கோல்டு. இதை அப்படியே சேர்த்துருக்காங்க. இது அப்படியே சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஆல் கிளிட்டர்ஸ், ஆல் இஸ் நாட் கோல்டு. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சேர்த்துருக்காங்க. சரியா? இப்போ ஆல் இஸ் நாட் கோல்டு அப்படியே பிடிக்கிறோம். ஆல் இஸ் நாட் கோல்டு தனி கிளாஸ். ஆல் இஸ் நாட் கோல்டு. தேட்டுக்கு இதுக்கு முந்தின வார்த்தை என்ன வந்திருக்கு? ஆல் வந்திருக்கு. ஆல் வந்திருக்கு. ஆல் வந்ததுனால தேட்டு போட்டிருக்கு. சரியா? ஆல் வந்ததுனால தேட்டு போட்டிருக்கு. ஒன்று சிம்பிள் தான். ஆல் நத்திங் ப்ரீவியஸ் வேர்டாக இருந்துச்சுன்னா ஹூ, ஹூம், விச், தேட் இந்த 4 ஆப்ஷனில் தேட்டு தான் போடுவோம். சரியா? ஆல் இல்லை நத்திங் ப்ரீவியஸ் வேர்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே தேட்டு தான் போடணும். ஆல் நத்திங் மட்டும் இல்லை, அட்ஜெக்டிவ் போட்டு நவுன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன தான் போடணும்? தேட்டு தான் போடணும். அட்ஜெக்டிவ் போட்டு நவுன் இருந்துச்சுன்னா முந்தின வார்த்தை கண்டிப்பாக, சாரி, அட்ஜெக்டிவ் போட்டு நவுன் முந்தின வார்த்தையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டு தான் போடணும். ஹி இஸ் த சேம் பாய் தேட் ஒன் த ரேஸ் அப்படி போடுவோம்ல. ஸோ அந்த தேட்டு போடணும். சரியா? ஸோ நாளையும் சேர்த்து படிச்சிருங்க. ஹூ, ஹூம், விச், தேட் நாளையுமே சேர்த்து படிச்சிருங்க. தேட்டு மட்டும் கிளியராக படிச்சுக்கோ. த அட்ஜெக்டிவ் போட்டு நவுன் வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஆல் நத்திங் வந்துச்சு அப்படின்னா தேட். சரியா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.